சைனா சாமியாரு, சைனா சாமியாரு, சைனா சாமியாரு. இது வேறு மாதிரியான சாமி. I'm very angry lah. In Chinese, how they say, "Hey, Kongsi Fachaiga," I don't know what to say. But then I'm very angry, very angry. Why my makeup man is not very good now. You see, my daddy. Obviously, I don't get this kind of daddy all. It is a prop, so they never adjust, which is very hard. In fact, this is my very first segment. Hi guys, my name is China Samyar. That is not my real name. This is not Chinese Samyar, okay? This is China Samyar. It is because of I am Chinese mix, so I am from China. It is mean my Purvigam. You know Tamil Purvigam, because it is a Tamil show, but in China Samyar. It is very kind of complicated lah, very complicated one, but it is okay. Basically, what we gonna do? I don't wanna bore you guys. போர் அடிக்க விரும்பல. தமிழ்ல பேசலாமா? தமிழ்ல பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், சைனீஸ் அப்பப்போ இடையில மசு கொடுக்கும். வந்துட்டு இந்தியால நிறைய ஷோ செய்யறாங்க. நம்ம மலேசியால இருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். நம்ம மலேசியால ஏதாவது செஞ்சாலே ஒன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இல்ல சரியான சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை டிராப் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் என்ன சொல்லுதுன்னா, அது ஏதோ ஒரு கருமத்தை சொல்லிட்டு போகுது, நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது தைரியமா ஏதாவது பேசினாலே வாயை மூடி விட்டுறாங்களா? ஸோ அதனால யாரும் தைரியமா எதுவும் பேசுறது இல்லை. ஸோ நவ் ஐ as a China Samyar has decided, முடிவுக்கு வந்துட்டேன், to be a voice of some innocent people and some sensitive issue. இதை பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் வேணும், அண்ட் தென் சில பேருக்கு வாய்ப்பு வேணும், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் இது. அண்ட் தென் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா, you can email us at chinasamyar@gmail.com. Please subscribe, press the bell button. மிஸ்டர் கேமராமேன், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டா, வாய் வலிக்குதுப்பா. ஆப்பிள் ஜூஸ் கிடைக்குமா? இல்லைன்னா ஒரு ஆரண தண்ணியாவது எடுத்துட்டு வந்து கொடுங்கடா. இருக்கா அதுல தண்ணி? வா, China Samyar drinking Milo, yeah. Yes, Milo, Nestle mate. Milo promotion. Okay. வாங்கி குடிங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுங்க வந்துட்டு. ஆனால் சீனி அதிகமாக இருக்குது, டயபிட்டிஸ் வராமல் தான் சரி. Okay, come back to the topic. Please, can you take this away? Thank you very much, boy. Thank you. உங்களுக்கு நான் அப்புறம் 4 நம்பர் தரேன், உங்களுக்கு வாழ்க்கையில் பொழைச்சிக்கோங்க. நான் நார்மலாக அப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. நம்மகிட்ட ஒரு ஹானஸ்ட் கன்ஃபெஷன் இருக்குது. அந்த ஹானஸ்ட் கன்ஃபெஷன் இப்போ ஓடும். அதை நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்கள்ட்ட வந்து பேசுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் எதை பத்தி பேசுறேன், ஏன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த காய் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். காய்க்கும் உங்களுக்கும் வந்துட்டு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கலாம்? He used to be a good friend of mine. அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அப்புறம் பேச அவங்க சொன்ன ஸ்டாரிஸ் லைக் broken families, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நிறையா வாட்டி அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், அவங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கேன், ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உண்மையான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் அவங்களுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வீட்டை விட்டு வெளியாகணும் அப்படின்ட்டுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, யார் வீட்டை விட்டு வெளியாகணும்? அவங்க வந்துட்டு வீட்டை விட்டு வெளியாகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ எங்கே போகிறது, என்ன செய்கிறதுன்ட்டுன்னு தெரியாமல் இருந்தாங்க. இப்போ நான் தான் ரொம்ப பாவப்பட்டு நான் தங்கின வீட்டில் வந்துட்டு அவங்களுக்காக நான் ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து கொடுத்தேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈச்சாவது பிடிக்க ஆரம்பிச்சு, we become க்ளோஸ். அப்புறம் நாங்கள் கிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருந்தது. இது ரொம்ப பர்டிகுலராக போகிறேன், ரொம்ப டீப்பாக போகிறேன்னா வந்துட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க கப்பல் பண்ணலை, அவருக்கு தெரியும் எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு. பட் எங்கே நடந்துச்சு இந்த கேஸ்? சொல்லலை, ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He knows that எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு. ஓகே. ஆனால் வந்துட்டு இன்னும் சொல்லலை, அவ்வளோதான். ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணோம். You did or he did? He did. Then அதுக்கப்புறம் what happened? He took a photo of you. Then why would you allow him to take a photo of he is kissing you? ஏன்னா அப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு டிசிஷனில் இருந்தேன்.
கல்யாணம் பண்ணணும்னு டிசிஷன் எடுக்கிறீங்க சரி வந்துட்டு, பட் தென் அந்த போட்டோ எதுக்கு எடுக்க விட்டீங்க? நம்பிக்கை. தென் போக 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 மீன்ஸ் அவ்வளோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் லைக் விதின் 1 monthல வந்துட்டு எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, he is look innocent but maybe he is not innocent because வந்துட்டு நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணி வர்றது, ஃபோன் எடுக்கிறது, எங்கேயும் போக விடாமல் அப்படியே வீட்லேயே வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 1 மாசத்துல வந்துட்டு ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க, பக்கத்து ரூம். அந்த வீட்டில் வேற யாராவது தங்கியிருந்தாங்களா? வேற ரூம்ல இல்லை. எப்படி ஸ்டே பண்ணும்போது ராத்திரி தூங்கும் போது நீங்க வந்துட்டு அவர் வேற ரூம் நீங்க வேற ரூம்பா இல்ல 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்குவீங்களா? எங்களோட ரூம் வேறு ரூம்பு. பட் தென் வந்துட்டு லைக் மூவிஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு லேப்பா பண்ணிட்டு இருந்தோம்னா படுத்து தூங்கிடுவோம். ஒன்னா படுத்து தூங்கிடுவீங்க. ஸோ இட்ஸ் கன்சிடர் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். சரி, தென் அப்போ இந்த 1 மாசம் நீங்க கண்டுபிடிச்ச கேட்ட என்ன தான் பண்ணீங்க? நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே. நிறையா சண்டை போட ஆரம்பித்தோம். ஓகே. அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு அவங்கள பிடிக்காம போயிடுச்சு, அவங்கள நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா என்னால் அதுக்கப்புறம் நிம்மதியாக வேலை செய்ய முடியல. நிறையா சண்டை வந்து அடிச்சிருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. தள்ளி விடுறதோ சரி, அடிக்கிறதோ சரி, என்னால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. நான் அவங்கள ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தேன், வீட்டு விட்டு வெளியாக சொல்லி. அவங்க போக மாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளாக்மெயில் மீனிங் வாட் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில்? அந்த கிஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் வச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு படுத்து தூங்கியிருக்கோம்ல, ஸோ வந்துட்டு பக்கத்தில் கடல் பண்ணிட்டு படுக்கிற மாதிரி அவங்ககிட்ட ஃபோட்டோ இருந்தது. ஆனால் அது எப்போ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்குது, நான் உன்னை செக்ஸியான வீடியோலாம் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன வீடியோன்ட்டு எனக்கு தெரியாது, காட்டுன்னு தோணல. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு செய்யணும் அப்படின்ட்டுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படின்னாக்கா அப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன். ஸோ அந்த பிளாக்மெயில் அப்போ வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு அவன் என்னன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணா? கூட இருக்கணும்னு, அவங்க கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. Why don't you seek for authorities? ஏன் போயிட்டு வந்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலை? பயமாக இருந்துச்சு. என்ன பயம்? அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. போலீஸ்காரங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணாதான் போலீஸ் வந்துட்டு அவங்களை பிடிச்சிருவாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியாகாமல் அவனையும் சேர்த்து பிடிச்சிருவாங்க. அந்த ஃபோட்டோவையும் வந்துட்டு எடுத்து அழிச்சிருவாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களே. அந்த அளவுக்குலாம் அப்போ யோசிக்கல. சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட யார்ட்டையாவது சொன்னீங்களா? யாருக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி இந்த இதுக்கு எப்படி தான் ஒரு முடிவு வந்துச்சு? காசு கொடுத்து செட்டில்மெண்ட். இட் வாஸ் a business deal. காசு கொடுத்தாக்கா வந்துட்டு செட்டில் ஆயிரும் அப்படி. என்கிட்ட இருந்து அவங்க வந்துட்டு காசு கொஞ்சம் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் வீட்டில் 2-3 நாள் இருக்க மாட்டாங்க. எங்கே போவாங்க என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ காசு அதிகமாக அவங்ககிட்ட கொடுத்தா என்னை விட்டு ஒரேடியாக போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இட்ஸ் யோர் தாட். அவன் அப்படி கேட்கல, இட்ஸ் யோர் தாட். உங்கள் லைஃப்பில் செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ வந்துட்டு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. பட் தென் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் நான் கொடுத்துட்றேன், போயிருங்க. How much you offered him? 15,000. So after you gave him the 15,000, what happened? எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியும். Yeah, that's what I mean. He took the money and then he just vanished like that, just went off. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது நான் விரும்புகிற பர்சனாக அவங்க இல்லை. நான் பார்த்த அந்த ஒரு இன்னசென்ட் பர்சன் அவங்க இல்லை. 100%, 101% ட்ரூ ஸ்டோரி. ஸோ இந்த மாரி நிறைய கதைகள் வந்துட்டு எனக்கு நான் கேட்கவும் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? இன்னொரு 4 பேருக்கு உதவியா இருக்குமே. இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். யாருக்கு பிடிக்கலையோ இதை நீங்க அக்செப்ட் பண்ண வேணாம். இது 4 பேருக்கு வந்துட்டு உதவியா இருக்கும். நாட்டில் இந்த மாரிலாம் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. 4 பேருன்றது தமிழ் ஸ்டைலில் 4 பேருன்ட்டு அது ஒரு 46 பேரா இருக்கலாம், இல்லை ஒரு 400 பேரா இருக்கலாம். கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்துட்டு நிறைய இஷ்யூ இருக்கு. அது வேற செக்மெண்ட்ல பேசுறேன். இன்னைக்கு இந்த ஹானஸ்ட் கன்ஃபெஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் பேசுறேன். வேற எந்த ஒரு செக்மெண்ட் நான் பேச விரும்பல. ஆனா நிறைய இருக்கு, நிறைய ஹானஸ்ட் கன்ஃபெஷன் இருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் இட் ஃப்ரம் thousands of it. ஓகே, ஒன் ஃப்ரம் 1000 of it. அரசாங்க அதிகாரியை வந்துட்டு சீக் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. வை? குடும்பம், பிரஸ்டீஜ், பிரைட், இன்செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு சிந்திக்க முடியல. பட் எதை வச்சு, எதின் அடிப்படை? நம்பிக்கை, அவன் மேல உள்ள ஒரு நம்பிக்கை. ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கைஸ், ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்.
லாட் ஆஃப் டிராமாஸ். சிம்பத்தி, இலகன மனசு, கருணை. பெண்கள் பேசிக்காவே இலகன மனசு படைத்தவர்கள். பெண்கள் பேசிக்காவே இலகன மனசு படைத்தவர்கள். பிகாஸ் they are capable to be a mother. ஸோ அவங்க அன்பு பாசம் வந்துட்டு அளவில்லா ஒரு விஷயம் வந்துட்டு. பட் சிலர், I'm pointing that again and again. You want to criticize me? You want to poke me? Remember that I'm mentioning சிலர், just some of them. எல்லா பெண்களை பத்தி பேசல, எல்லா ஆம்பளை பசங்களை பத்தி பேசல. யாருக்கு உரைக்குதோ I don't give a fuck. உனக்கு உரைக்குதா? அப்ப நீ தப்பு பண்ணிருக்க. நீ தப்பு பண்ணால தான உரைக்குது. Criticize me. I would know that you are just one of them. What the fuck you have done? ஒரு பொண்ணை நம்ப வச்சு பாவ மூஞ்ச காட்டி கழுத்து அறுத்திருக்க. What is this? பணம் சம்பாதிக்கிறது தான் வழியா? அதுக்கு நீ உன் தங்கச்ச கொண்டு போயிட்டு அப்படின்னு நான் பேச மாட்டேன். You have your sister and she is a sister of someone else, a daughter of someone else. அவளும் ஒரு பெண் தானே, இன்னொரு தாய்க்கு அவளும் ஒரு மகள் தானே, இன்னொரு சகோதரனுக்கு அவளும் ஒரு சகோதரி தானே. சம்டைம் கடுப்பா தான் இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. வந்துட்டு கிஸ் பண்றீங்க, எதுக்குப்பா போட்டோ எடுக்கிறீங்க? இதெல்லாம் டைரக்டரை சொல்லணும். ஏன் தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் படம் நடிக்கிறதுக்கு ஆசை. வாய்ப்பு கொடுத்துருந்தா நடிச்சிருந்திருப்பாங்க. வாய்ப்பு கொடுக்காதனால இவங்களே சொந்தமா நடிச்சுக்கிறாங்க. அதை எடுத்து சோசியல் மீடியால போட்டுடுறாங்க. அது ஒரு 4 பேர் பார்க்கணும்னு. அவன் ஹீரோவா இருக்கான் வந்துட்டு. You wanna take a porn movie but not with someone else's daughter, man. No, not with someone else's daughter. அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவ 15,000 வெள்ளி. For most of us அந்த 15,000 வெள்ளின்றது ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய காசு. அது ரொம்ப ஒரு பெரிய தொகை. கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சு அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க, அப்பா அம்மா கிட்ட என்ன வசதி இருக்குன்னு எதுவுமே தெரியாது. நீங்க டியர் கேர்ள்ஸ், உங்களை நான் குத்தம் சொல்லல, தொப்பி போட்டிருக்கனால தெரியாது. I mean brain. Why don't you think for a while? What do you get by trusting these kind of guys? நம்புறீங்க, லவ் பண்றீங்க, all okay, fine. Why have to be stupid? Why have to be stupid? Why have to be stupid? நம்புங்க, லவ் பண்ணுங்க. It's okay, fine யார். இந்த வயசுல லவ் பண்ணாம எப்பயா லவ் பண்றது? ஏய் போட்டோ எடுங்கயா, எல்லாம் ஓகே, ரைட், ஃபைன். அடா மாடா, ஏண்டா டேய், அவளுக்கு பிடிக்கலனா விட்டுருங்களாடா. ஏண்டா வற்புறுத்தணும்? You never ever thought about what will happen to you when you forced her? That's another segment. I'll tell you what will happen when you do like that. When you do like that. Hey, 15,000 man, fucking 15,000, you know. Hey, so hard to earn, you know. ஒரு கீஸ் கொடுத்தாக்கா வந்துட்டு 15,000 கிடைக்கணும். எனக்கு தெரியாமல் போச்சு. என்னன்னா வந்துட்டு நானும் ஒரு சைனா சாமியா அப்படி சொல்லி வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு 15,000. Shit, nonsense, bullshit. That is a very cheap character, you know. No. People at home, don't ever try this. This is very risky game. It is very risky. It is very, very risky. Don't ever try at home. Now, I mean, I didn't say that don't try to kiss more. Because kiss பண்றது வந்துட்டு அந்த லவ் வந்துட்டு you know, it burns lot of calories also. But ஆனா kiss பண்ணி போட்டோ எடுத்து blackmail பண்றது it's not good. It's very கண்ணினே எலோ. It's very bad, you know. 6 மாசம் 2 மாசம் plus total 8 மாசம் he never go to work. The girl mentioned, did you guys notice that
அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கிடைச்சாக்கா வந்துட்டு அவன் 2-3 நாள் எங்க போவானே தெரியாது வந்துட்டு. இஸ் ஹி a drug addict? could be. அந்த காசை எடுத்துட்டு கூட்டாளிங்க கூட வந்து தண்ணி அடிச்சுட்டு மச்சான் எங்க ஒரு மச்சான் மட்டை ஆயிட்டானோ ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் வாய்ப்புகள் இருக்கு, அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. எஸ் ட்ரூ. ஒருவேளை வந்துட்டு நம்ம பக்கத்து நாடு தைலனுக்கோ பாத்தாமுக்கோ Asia, we are promoting Asia. Asia have a very cheapest flight tickets with a lot of beautiful and pretty stewardesses. Okay, very cheap flight ticket to the Thailand. You can go to Hat Yai or Bangkok or whatever. சாவடிக்கா அவ போடுற சாவடிக்காக்கு இங்க ஏன்டா சாவடிக்கிற? இந்த நாட்டு பிள்ளைங்களை ஏன்டா சாவடிக்கிற? எங்கிட்ட காசு வாங்கிட்டு எங்கிட்ட போனிச்சோ நாய் எங்க போனிச்சுன்னு தெரியல வந்துட்டு கோவமா தான் இருக்கு. என்னையும் கூப்பிட்டு இருக்கலாம் தண்ணி அடிக்கிறதுக்கு 5 அள்ளி எடுத்துட்டு போய் ஓ ஷிட் நோ that is a substance. Hey, please delete that segment. Please delete that. I don't want to drag too long, yeah. Very simple. I see you guys in a next segment. Okay, this is the first segment. It's a introduction of the China Samyar, and this is how our segment gonna be. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு நம்மகிட்ட சொல்லணும், இல்ல நாட்டு மக்கள்கிட்ட நீங்க சொல்லணும்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு அந்த வலி வேதனையோட இருக்கீங்களா? Your identity will be sealed, will be protected, will be zipped. Okay, don't worry. நீங்க இப்ப குரல் கொடுக்கலனா இந்த மாதிரி விஷயம் வெளியே வரலனா தெரியலனா it's gonna continue. மேபி உங்க வீட்ல நடக்கலாம், உங்க மகளுக்கு நடக்கலாம், உங்க சகோதரிக்கு நடக்கலாம், உங்க ஃப்ரெண்டுக்கு நடக்கலாம். உச்சகட்டம் அவங்க தற்கொலை கூட பண்ணலாம். chances is there. So how long you gonna keep quiet? நம்ம வீட்ல சோறு வந்தா போதும், நம்ம வீட்ல எது நடந்தாலும் நம்ம வேலை எதுக்குப்பா, இருக்கிற இடமே தெரியாம இருந்துட்டு போயிடலாம்ப்பா. ஆடுதா. Hey, nice costume, you know. Very nice, very hard. Okay, I see you guys in next segment. அடுத்த எபிசோட்ல பாப்போம் வந்துட்டு with interesting segments. You see, நிறைய விஷயம் இருக்கு. இத ஈகோ இல்லாம no ego, no jealousy. Please, no ego, no jealousy. எனக்காக வேணாம், என் மூஞ்ச பார்த்தா ஒரு வேலை ஷேர் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லி தான் இப்போ கஷ்டப்பட்டு கஸ்டீம்லாம் ஆர்டர் பண்ணி வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் மாற்றி அப்பயாவது நீங்கள் வந்துட்டு நீங்களாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு வந்துட்டு லெட் ஷேர் இட். யூ நோ வை ஐ வாண்ட் டு ஷேர்? லெட் மோர் பீப்புள் பி அலர்ட் ஆஃப் இட். ஓகே, லெட் மோர் பீப்புள் அவேர் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன். அண்ட் ஒன் மோர் திங், this is a very important. இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்கா? இல்ல நடந்து முடிஞ்சிருச்சு, இல்ல பரவாயில்ல விட்டுறலாம் அவன் பொழைச்சு போறான் அப்படின்னாக்கா அவன் வேற ஒரு ஆளை ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட மாரி வேற ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எவனாவது ஒருத்தன் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இப்ப நடந்துகிட்டு இருக்கா? அப்பா அம்மாட்ட சொன்னா என்ன நடக்கும், அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, போலீஸ்கார்ட்ட சொன்னா அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருமே நம்ம தப்பு பண்ணமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம் இருந்தாக்கா உங்க வாழ்க்கை இட்ஸ் a question mark, கேள்விக்குறி. உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம், அவன் என்ன வேணா பண்ணலாம். என்ன நம்பிக்கையில வந்துட்டு அவன் சொல்றத அவன் நிறைவேற்றுவான்னு நினைக்கிறீங்க? காசு கொடுத்தான், இவன் போயிட்டான். ஆனா அவன் காசு கொடுத்து போகாம காசு சுகம் கண்ட தேச தமிழ் பழமொழி மேன், சுகம் கண்ட பூனை வந்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு he might come back again and again, he might do the same thing again and again. Yeah, right? So உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சா? போலீஸ்காரன்ட்ட எப்படி போறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கா? அப்பா அம்மாட்ட சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பயப்படுறீங்களா? There is even worse case than that. அப்பா அம்மாட்ட சொல்றதோட worst-ஆ கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்பா அம்மாட்ட சொல்றது எவ்வளவு பெட்டர். முடியலையா? Email us. We will guide you with a professional consultants how to solve this problem. We are here to solve your problem. We are here to bring the truth in the screen for everyone to see. Guys, wake up. Okay? See you in the next episode. Till then, fuck.
for all the bastards out there. சைனா சாமியாரே சைனா சாமியாரே சைனா சாமியாரே இது வேறு மாதிரியான சாமி